Hello everyone, welcome to Target Achievers. நம்ம Target Achieversல Group 2A மெயின்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ரீசனிங் டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரீசனிங் டாபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய Group 2A மெயின்ஸில் கேட்கக்கூடிய 200 கொஷின்ஸில் 40 கொஷின்ஸ் எங்கே இருந்தால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் டாப்பிக்லேருந்து தான் வரும். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட் தி சேம் டைம் நம்ம டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து நமக்கு நிறையா ட்ரிக்ஸ் வந்து நமக்குள்ளே வந்து அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நமக்கே நம்ம பண்ண தெரியும். அந்த ஒவ்வொரு கொஷனையும் வந்து நமக்கே வந்து எப்படி ஈஸியாக போடணும் அப்படின்னு சில டெக்னிக்ஸ்லாம் நமக்கு நாமே வந்து தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 30 மினிட்ஸாவது வந்து நம்ம டெய்லி வந்து ரீசனிங் டாபிக்ஸை பார்த்தா தான் அந்த ஸ்பீடு வந்து நமக்குள்ளேயே நிறையா வரும். அப்போ தான் வந்து அந்த டைம் கன்சம்ஷன் அப்படின்றத வந்து நம்ம நிறையா டைம் எடுத்துக்காமல் ஈஸியாக டக்குன்னு நம்மளால் வந்து அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் இல்லாமல் வந்து நம்ம போனோம்னாவே நமக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். கண்டுபிடிக்கலாம், ஆனால் ரொம்ப டைம் ஆகும். நம்மளோட டைம் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நம்மளுடைய டார்கெட் அச்சீவர்ஸில் இருந்து Group 2A மெயின்ஸுக்கு நம்ம ரீசனிங் டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரீசனிங் டாபிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து அனாலஜி, ஒத்தத்தன்மை அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அனாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்பர் அனாலஜி அப்படின்னு இருக்கும். அடுத்து வந்து லெட்டர் அனாலஜி, அடுத்து வந்து வேர்ட் அனாலஜி அப்படின்றது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிக்சர் அனாலஜி அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ட் அனாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்பர் அனாலஜி, அடுத்தது பிக்சர் அனாலஜி, மற்ற டைப்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது எப்படி இந்த ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில ட்ரிக்ஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க. இந்த இடத்துல இந்த வேர்ட் அனாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜிகே தான் கேட்பாங்க. அதாவது ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கும். சயின்ஸ்லேருந்து கேட்கலாம், இல்லைனா வந்து ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி வந்து நம்ம ஏற்கனவே அதுக்குள்ளே நம்ம போயிருப்போம். ஆனால் நம்ம ரொம்ப அப்சர்வ் பண்ணி வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இது வந்து நமக்கு அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் இதுவுமே வந்து கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக வேர்ட் அனாலஜி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிற முக்கியமானது எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்திருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்த பிறகு கடைசியில் பின்னாடி வந்து உங்களுக்கு நான் கொஷின்ஸும் நான் கொண்டு வந்திருப்பேன். எப்படி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்ற மாதிரியும் கொண்டு வந்திருப்பேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு கருவியும் வந்து அதோட அளவைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேரோமீட்டர் அப்படின்னா அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர், காற்றழுத்தமானி அப்படின்னு சொல்லுவாங்க. அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து பேரோமீட்டர் யூஸ் ஆகுது. தெர்மோமீட்டர் அப்படின்றது டெம்பரேச்சர் ஆகும். அனிமோமீட்டர் அப்படின்றது விண்ட் வேன், அதாவது காற்று போகக்கூடிய அந்த டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறது தான் வந்து விண்ட் வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக, அதுதான் வந்து அனிமோமீட்டர். அண்ட் ஓடோமீட்டர் வந்து ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்காகவும், ஸ்கேல் வந்து லெங்த், நீளத்தை மெஷர் பண்ணுறதுக்காகவும், பேலன்ஸ்னால் தமிழில் வந்து நம்ம தராஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மாஸ், அதாவது நிறைய கண்டுபிடிக்கிறதுக்காகவும் வந்து பயன்படுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப உள்ளக்க போய் அப்படின்றது பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் பேரோமீட்டர்னா ப்ரெஷர் அப்படின்றத வந்து நம்ம ஜஸ்ட் டக்குன்னு அதை நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், செகண்ட் ஒன் வந்து பாருங்கள். இப்போ இங்கே வந்து கொஷின் மார்க், அதாவது இது எதுக்கெலாம் பயன்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ரெயின் கேஜ் வந்து எதுக்காகனா மழையை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக. ஹைக்ரோமீட்டர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி, அதாவது ஈரத்தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹைக்ரோமீட்டர் வந்து யூஸ் ஆகும். அம்மீட்டர் வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காகவும். ஸ்க்ரூ கேஜ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ், அதாவது தடிமனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவும். திக்னஸ் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஸ்மோகிராஃப் வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா எர்த்குவேக், நிலநடுக்கத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவும். அண்ட் டாஷியோமீட்டர் அப்படின்றது வந்து ஸ்ட்ரெயின்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பயன்படுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி அண்ட் யூனிட்ஸ். இப்போ லெங்த் வந்து லெங்த்தோட யூனிட் என்ன, மீட்டர். அதே போல் மாஸ் வந்து கிலோகிராம். ஃபோர்ஸ், விசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நியூட்டன். எனர்ஜியோட யூனிட் என்னென்னா ஜூல். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓம். வால்யூமோட யூனிட் என்னென்னா லிட்டர். ஆங்கிளோட யூனிட் ரேடியன். பவர் வந்து வாட்டு. பொட்டன்ஷியல் வந்து வோல்ட்டு. ஒர்க் வந்து ஜூல். ஸோ இந்த வார்த்தை எல்லாத்தையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டைமோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ். கரண்ட் வந்து ஆம்பியர், ஏற்கனவே பார்த்தோம். லியூமினோசிட்டி அப்படின்றது கேண்டிலா. ப்ரெஷர் வந்து பாஸ்கல். ஏரியா வந்து ஹெக்டேர். டெம்பரேச்சர் வந்து டிகிரிஸ். கண்டக்டிவிட்டி, இப்போது நம்ம இங்கே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஓம்னு பார்த்தோம். கண்டக்டிவிட்டியில் அப்படி நம்ம திருப்பி போடுறோம் மோ. அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து யாருன்னா ஆர்ஸ்டர். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள்,
நெக்ஸ்ட் வந்து இது வந்து குரூப், அந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்றது தான் வந்து இங்கே கொஷனில் இருக்குது. ஸோ கேட்டில் அப்படின்றது வந்து ஹெர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளவர்ஸ் அப்படின்றது பொக்கே ஆஃப் ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேப்ஸை வந்து பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கர் இப்போ இண்டிவிஜுவலாக இருந்தாங்கன்னா சிங்கர், அப்போ குரூப் ஆஃப் சிங்கர்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிஸ்ட் வந்து ட்ரூப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஃபிஷ் அப்படின்றத சோல் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து கொஷின்ஸ் இருக்குது. இந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அனிமல்ஸ் அண்ட் யங் ஒன்ஸ். இப்போ கவ்வோட குட்டியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஹார்ஸ் வந்து போனி அப்படின்னு சொல்லுவாங்க. கேட் வந்து கிட்டன் சொல்லுவோம். ஷீப் வந்து லேம்ப்னு சொல்லுவோம். பட்டர்ஃப்ளை வந்து கேட்டர்பில்லர் அப்படின்னுவோம். இன்செக்டை வந்து லார்வா அப்படின்னு சொல்லுவோம். டாக் வந்து பப்பி, கென் வந்து சிக்கன், லைன் வந்து கப் அப்படின்னு சொல்லுவோம். டக் வந்து டக்லிங் அண்ட் மேன் வந்து சைல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து அனிமல்ஸ் அண்ட் தேர் யங் ஒன்ஸ். நெக்ஸ்ட் வந்து மேல் அண்ட் ஃபீமேல். இப்போ வந்து ஹார்ஸ் வந்து இது வந்து மேல், இதுவே ஃபீமேலை வந்து மேர் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் டாக் அப்படின்றது வந்து அதோட ஃபீமேல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்ச். ஸ்டாக் அப்படின்றது வந்து டோ. இப்போ ஸ்டாக் அப்படின்னா மேல் டீர் அப்படின்னு அர்த்தம். அதை வந்து டோன்னு சொல்லுவோம் ஃபீமேல் ஒன்று. சன் டாட்டர்னு சொல்லுவோம். லைன் வந்து லைனஸ். சார்சரர் அப்படின்றது சார்சரஸ். ட்ரோன் அப்படின்றது வந்து ட்ரோன், அதோட ஃபீமேல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி. ஜென்டில்மேன் லேடி. நெஃப்யூ நீஸ். டைகர் அண்ட் டைக்ரஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இது ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. சும்மா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே கொஷினுக்கு வந்து நமக்கு கேட்கும் போது நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்ப்போம், இண்டிவிஜுவல் அண்ட் கிளாஸ். இப்போ லிசார்ட்னா பள்ளி. இது வந்து எந்த ஃபேமிலியை சேர்ந்தது, எந்த கிளாஸை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ரெப்டைல்ஸ்னால் ஊர்வனை. ஸோ ஊர்வனை சேர்ந்தது, அதை தான் ரெப்டைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் மேன் வந்து மேமல்னால் பாலூட்டி. ஆஸ்ட்ரிச் வந்து பறவை இனத்தை சேர்ந்தது. நெக்ஸ்ட் வந்து ஸ்னேக்குமே இது ரெப்டைல் தான். பட்டர்ஃப்ளை வந்து இன்செக்ட். வேல் ப்ளூ வேல் அதாவது திமிங்கலம் வந்து அதுவும் ஒரு பாலூட்டி தான், அப்போ மேமல். அண்ட் ரேட்டை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரோடன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளாஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், டுவெல்லிங் பிளேசஸ். அதாவது டாக் இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து எங்கே டாக் வந்து வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெனல் அப்படின்ற இடத்துல வந்து இருக்கும். அதே போல் பியை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா அதோட பிளேஸ் வந்து என்ன சொல்கிறோம்னா ஏபியரி அப்படின்னு சொல்லுவோம். பி வந்து ஏபியரி. நெக்ஸ்ட் வந்து இந்த பேர்ட்ஸ் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஏவியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவியரி. ஓகே, கேட்டில் இருக்கக்கூடிய இடத்த வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ஷெட் அப்படின்னு சொல்லுவோம். லைன் இருக்கக்கூடிய அந்த குகையை வந்து டென் அப்படின்னு சொல்லுவோம். பவுல்ட்ரினா பேர்ட்ஸ், அதாவது இப்போ வந்து கோழி, வாத்து இதெல்லாமே பவுல்ட்ரிக்குள்ளே வரும். ஸோ இது இருக்கக்கூடிய பகுதியை வந்து என்னென்னு சொல்லுவோம், அதோட லிவிங் பிளேஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃபார்ம் சொல்லுவோம். ஸோ இதே போல் உங்களுக்கு மாங்க், ஃபிஷ், பேர்ட்ஸ், ஹார்ஸ் இதோட லிவிங் பிளேசஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டடீஸு. இப்போ ஆர்னித்தாலஜி அப்படின்றது பேர்ட்ஸ் பற்றி படிக்கிறது, ஓகேவா. அதே போல் சிஸ்மாலஜி அப்படின்றது எர்த்குவாக்கை பற்றி படிக்கிறது. பாட்னி அப்படின்றது பிளான்ஸ் பற்றி படிக்கிறது. ஸ்வாலஜி அப்படின்றது அனிமல்ஸ் பற்றி படிக்கிறது. நெக்ஸ்ட் ஒனமட்டாலஜி அப்படின்றது நேம்ஸ் பற்றி படிக்கிறது. எத்தனாலஜி அப்படின்றது ஹியூமன் ரேசஸ் மனித இனங்களை பற்றி படிக்கிறது வந்து எத்தனாலஜி. ஆன்டாலஜி அப்படின்றது ரியாலிட்டியும். என்டமாலஜி, இந்த என்டமாலஜியில் ரொம்ப முக்கியமானது. என்டமாலஜி வந்து இன்செக்ட்ஸ் பற்றி படிக்கிறது. நெக்ஸ்ட் ஓவாலஜி அப்படின்றது எக்ஸ் பற்றி படிக்கிறது. வைராலஜி அப்படின்றது வைரஸஸை பற்றி படிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கர் அண்ட் டூல். அதாவது ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த கருவிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பிளாக் ஸ்மித் அப்படின்னா பிளாக் ஸ்மித் யாருன்னா கொல்லர். இவங்க வச்சுருக்க டூலுக்கு பேர் என்னென்னா அன்வில், ஓகேவா. அதே போல் கார்பெண்டர் வந்து வச்சுருக்க டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சா. இப்போ கார்பெண்டர்னால் ஃபர்னிச்சர்ஸ்லாம் செய்வாங்கள்ல, அவங்க தான் கார்பெண்டர். அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த கருவியோட பெயர் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா சா. அதே போல் உட்கட்டர் என்ன வச்சுருப்பாருன்னா ஆக்ஸ் வச்சுருப்பாரு. டெய்லர் என்ன வச்சுருப்பாங்கன்னா நீடில். ஸோ இதெல்லாம் நம்ம உட்காந்து படிக்கணுன்றது அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம ஒரு தடவை நம்ம பார்த்தோம்னாவே நமக்கு அது தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் லேபரர் வச்சுருக்கிறது வந்து ஸ்பேட். சோல்ஜர் கன் வச்சுருப்பாங்க. ஸ்கல்ப்டர் வந்து சிசில் வச்சுருப்பாங்க. மேசன் வந்து ப்ளம்ப் லைன் வச்சுருப்பாங்க. செஃப் வந்து நைஃப் வச்சுருப்பாங்க. டாக்டர் வந்து ஸ்டெதஸ்கோப். அடுத்த ஆத்தர் வந்து பென் வச்சுருப்பாங்க. சர்ஜியன் வந்து ஸ்கேல்பல் வச்சுருப்பாங்க. கார்டனர் வந்து ஹேரோ அண்ட் வாரியர் வந்து ஸ்வாட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டூல்ஸ் அண்ட் ஆக்ஷன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு ஒர்க்கர்ஸ் வந்து என்னென்ன டூல்ஸ் வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இந்த இடத்துல ஒவ்வொரு டூல்ஸோட வேலை என்ன. இப்போ நீடில் இருக்குது, நீடிலோட வேலை என்ன, தைக்கிறது, அதை தான் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நைஃபோட வேலை எதுனா கட் பண்ணுறது. ஸ்வாட் வந்து ஸ்லாஃப்டர். மேட்சாக் அப்படின்றது டிக். ஃபில்டர் பியூரிஃபை பண்ணுறதுக்காகவும். ஸ்டீரிங் வந்து எதுக்காக, ஸ்டேரிங் எதுக்கு இருக்கும், ட்ரைவ் பண்ணுறதுக்காக. பென் வந்து எழுதுறதுக்காக. ஸ்பேனர் அப்படின்றது கிரிப்பு.
ஸ்பூன் வந்து எதுனா ஃபீடு சாப்பிட்றதுக்காகவும், மைக்ரோஸ்கோப் வந்து எதுக்குன்னா மேக்னிஃபை அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு, கன் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு, சோவல் வந்து ஸ்கூப், சிசல் அப்படின்றது கர்வ், ஓர் அப்படின்றது ரோ, ஆக்ஸ் வந்து கிரைண்டு, ஆகர் அப்படின்றது போர், ஸ்பேட் அப்படின்றது பார்த்திங்கன்னா டிக்கு, நெக்ஸ்ட்டு ஷீல்டு அப்படின்றது கார்டு, லவுட் ஸ்பீக்கர் அப்படின்றது ஆம்ப்ளிஃபை. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இந்த வேலைக்காக தான் பயன்படுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் அண்ட் ஒர்க்கிங் பிளேஸ். ஸோ ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, செஃப் எங்கே இருப்பார்? கிச்சனில் இருப்பார். அதான் அவரோட ஒர்க்கிங் பிளேஸ். ஃபார்மரோட இடம் பேர் என்ன? இடம் வந்து எது அப்படின்னா ஃபீல்டு. வாரியர்னால் வந்து ஒரு போர் வீரர். அவர் எங்கே இருப்பாங்க அப்படின்னா பேட்டில் ஃபீல்டில் இருப்பாங்க. என்ஜினியர் வந்து சைட்டில் இருப்பாங்க. செயிலர் வந்து ஷிப்பில் இருப்பாங்க. டீச்சர் வந்து ஸ்கூலில் இருப்பாங்க. டாக்டர் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. கிளர்க் வந்து ஆஃபீஸில் இருப்பாங்க. சர்வெண்ட் வந்து ஹவுஸில் இருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கூட வந்து உங்களுக்கு தேவையானது கூட நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கர் அண்ட் ப்ராடக்ட். இப்போ பாருங்கள், மேசன். ஸோ மேசன் வந்து எதை வந்து உருவாக்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால். அதாவது மேசன்னா கொத்தனார் வந்து என்ன உருவாக்குவார்? வால். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மர் விவசாயி வந்து என்ன பண்ணுவார்? பயிர்களை வந்து விளைவிப்பார். ஸோ அவர் அதை தான் ப்ரொடெக்ட் பண்ணுவார். அப்போ ப்ரொடெக்ட் பண்ணுவார், உருவாக்குவாங்க. இப்போ ஹண்டர் அப்படின்றது ப்ரே. நெக்ஸ்ட்டு கார்பெண்டர் வந்து என்ன செய்வாங்க? ஃபர்னிச்சரை உருவாக்குவாங்க. ஆத்தர் வந்து புக்கு. கோல்டு ஸ்மித் அப்படின்றது ஆர்னமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பட்சர் அப்படின்றது மீட்டு. காப்லர் அப்படின்றது ஷூஸ். பொயட் வந்து போயம். எடிட்டர் வந்து நியூஸ் பேப்பர். டீச்சர் வந்து எஜுகேஷன். செஃப் வந்து ஃபுட். ஜட்ஜ் வந்து ஜஸ்டிஸ். கொரியோகிராஃபர் வந்து பேலட். ப்ரொடியூசர்ன்றது ஃபிலிம். ஆர்கிடெக்ட்ன்றது டிசைன். டைலர் வந்து கிளாத்ஸ். அண்ட் ட்ராமாட்டிஸ்ட் வந்து ப்ளே. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் ரா மெட்டீரியல். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அதோடைய அந்த மூலதன பொருள் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ரிசம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் இருக்கும் ப்ரிசம். இது வந்து எதுலேருந்து செய்வாங்க அப்படின்னா கிளாஸ்லேருந்து செய்வாங்க. ஸோ பட்டர் எதுலேருந்து கிடைக்கிது? மில்க்லேருந்து கிடைக்கிது. வால் செவர் வந்து எதுலேருந்து உருவாக்கப்பட்டிருக்கு? பிரிக்லேருந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஃபர்னிச்சர் எங்கேருந்து செய்வாங்க? வுட்லேருந்து செய்வாங்க. ஷூஸ் வந்து லெதர். நெக்ஸ்ட்டு மெட்டல் வந்து ஓர். ரப்பர் வந்து எதுலேருந்து கிடைக்குதுன்னா லேட்டக்ஸ்லேருந்து கிடைக்குது. ஸோ இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து வீடியோவை ஸ்டாப் பண்ணி கூட எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் ஒன்ஸ் எழுதி விட்டிங்கனாவே போதுமானது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது எல்லாமே எப்போவுமே ஞாபகம் இருக்கும். ஒரு இது நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். நெக்ஸ்ட்டு ஸோ ப்ராடக்ட் அண்ட் ரா மெட்டீரியல் இப்போ தான் பார்த்தோம். அடுத்து வந்து பாருங்கள், பார்ட் அண்ட் ஹோல் ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து பென் வந்து எதோட பென்னோட ஒரு பார்ட் வந்து நிப்பு. இப்போ ஹவுஸோட ஒரு பார்ட் வந்து கிச்சன். ஃபேனோட ஒரு பார்ட் வந்து பிளேடு. கிளாஸோட ஒரு பார்ட் வந்து என்னது? ஸ்டூடெண்ட்டு. இப்போ ரூமில் வந்து விண்டோ இருக்கும். ஏரோப்ளைனில் என்ன இருக்குது? காக்பிட் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கும். புக்கில் வந்து என்னது? சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து வேர்ட் அண்ட் இன்டென்சிட்டி. இங்கே பாருங்கள், இப்போ விஷ் அப்படின்றது வந்து நம்ம விருப்பப்படுறது, அதை என்னன்னு சொல்கிறோம்? டிசைர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து ஜிங்க் அப்படின்றது ட்ரவுன், மூழ்கிறது. குவாரல், சண்டை போடுறது. வார். எரர் அப்படின்னா மிஸ்டேக், பிளண்டர். ஃபேமஸ், ரெனவுடு. அன்ஹாப்பினா என்னது? சோகமாக இருக்கிறது, சேடு. ஸோ ரெஃப்யூஸ் அப்படின்றது வந்து டினை. க்ரைம் அப்படின்றது சின், அது ஒரு பாவம். மாய்ஸ்ட் அப்படின்றது ட்ரென்ச். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இடத்துல பாருங்களேன், ஆங்கர், ரேஜ். ரேஜ் இஸ் ஆஃப் ஹையர் இன்டென்சிட்டி தென் ஆங்கர். அதாவது ஆங்கர்னா கோவப்படுறது, அதை விட மேலே உள்ள சொல்கிறது என்னென்னா ரேஜ். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து வேர்ட் அனாலஜியில் என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணி கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாட்னி, பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பாட்னினா என்ன? பிளான்ஸ் பற்றி படிக்கிறது. அப்போ என்டமாலஜினா என்ன? எதை பற்றி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் பற்றி படிக்கிறது. அப்போ இங்கேயோட ஆன்சர் என்ன? பேர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜி, மைண்டு. இங்கே வந்து என்டமாலஜினா இன்செக்ட்ஸ் பற்றி படிக்கிறது, பூச்சிகளை பற்றி படிக்கிறது தான் என்டமாலஜி. ஓகே, செகண்ட் கொஷின் பாருங்கள், சைக்காலஜி அப்படின்றது என்னென்னா மைண்டு. ஸோ மைண்ட் ரிலேட்டட் விஷயங்களை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் சைக்காலஜி. அப்போ ஆர்னித்தாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ் தான் ஆர்னித்தாலஜி. ஸோ என்டமாலஜி அப்படின்றது இன்செக்ட்ஸ் அண்ட் ஆர்னித்தாலஜி அப்படின்றது வந்து பேர்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், டாக் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா
கெனைன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹார்ஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? இப்போ கெனைன் அப்படின்னா என்னென்னா, இப்போ டாகாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு ஃபாக்ஸ் நரியாக இருக்கட்டும், வூல்ஃப் ஓநாயெலாம் இருக்கட்டும், பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும். எப்படின்னா அதோட காதெல்லாம் இந்த அப்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி தான் இருக்கும். அதோட இயர்ஸ் இப்படி தான் இருக்கும். அதோட பல் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த பல் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். எதுக்குன்னா அந்த போன்ஸ் எலும்புகளை உடைக்கிறதுக்காகவும், அதே போல் வந்து அது சாப்பிடக்கூடிய இந்த ஃப்ளஷ் இந்த கறி பகுதி எல்லாம் நல்லா கிழித்து சாப்பிட்றதுக்காக தான் வந்து அந்த பல்லெல்லாம் இப்படி இருக்கும். அதோட டெய்ல் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே டெய்ல் வந்து எப்படி இருக்கும்னா நல்லா அப்படியே ஒரு பஃபியாக ஹேர் வந்து அதிகமாக இருக்கும். இது எல்லாத்துக்கும்னா டாகுக்கும் அப்படி தான் இருக்கும், ஃபாக்ஸுக்கு, வூல்ஃபுக்கு, இது எல்லாத்துக்குமே இருக்கும். இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கெனைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அதே போல் இப்போ ஹார்ஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூஃப்னா அந்த ஹார்ஸோட கால் பகுதியில் இப்படி இருக்கும்ல, ஒரு லேயர் இருக்கும்ல, அதை வந்து குழம்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்கல்ல. அப்போ அது வந்து ஹார்ஸுக்குள்ளது. அதனால தான் இந்த இடத்துல ஹார்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஹூஃப் அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டார்க், இந்த இடத்துல வந்து ஒரு சேஞ்ச் இருக்குது. இந்த இடத்துல டார்க் வந்து நைட் வராது, டார்க் வந்து லைட்டு. கொஸ்டினில் லைட்டுன்னு வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்ப்போம். டார்க் வந்து லைட்டு, அப்போ நாய்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டார்க் லைட் அப்படின்றது வந்து இது ஒரு ஆப்போசிட், ஸோ எதிர்ச்சல். ஸோ டார்க் அப்படின்னா லைட்டு, அப்போ நாய்ஸோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் வந்து குவயட்டுன்னு வரணும், குவிட்டுன்னு மாற்றிருக்கு. ஸோ இதில் ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குவயட். ஓகே, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ கோல்னா ஃபுட்பால், அதே போல் பேஸ்கெட் வந்து எதில் இருக்கும்? பேஸ்கெட் பாலில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்டிங் வந்து தேட்டர். ஸோ ஆக்டிங் வந்து எங்கே பண்ணுவாங்க? தேட்டரில் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் ஒரு மிஸ்டேக் இருக்குது. இது வந்து கேமிங் வராது, கேம்பிளிங்னு வரும். ஸோ கேம்பிளிங் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷினோவில் நடக்கும். ஓகே, சூதாட்டத்தை தான் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹீமோக்ளோபின். ஸோ ஹீமோக்ளோபின் வந்து எதில்? ஹீமோக்ளோபினுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன். ஸோ அயன் வந்து ஹீமோக்ளோபினில் வந்து இருக்கணும், ரிச்சாக இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் மார்க் வரும். நெக்ஸ்ட்டு வந்து குளோரோஃபில், இதான் ஸ்பெல்லிங்கு, குளோரோஃபில். ஸோ ஹீமோக்ளோபினில் வந்து அயன் வேணும், அப்போ குளோரோஃபில்லில் என்ன வேணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் குளோரோஃபில்லில் வேணும். ஓகே, ஸோ குளோரோஃபில்லில் மெக்னீஷியம் தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏர், அட்மாஸ்பியர், வாட்டர். அதாவது ஏர் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அட்மாஸ்பியர். அப்போ வாட்டர் இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹைட்ரோஸ்பியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சர்க்கிள். ஒரு சர்க்கிள் இருக்குன்னா சர்க்கிளை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? அதை சுற்றி இருக்கிற இந்த இடத்த வந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இதை சுற்றி இருக்க பகுதியை சுற்றளவு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்கிறோம். அதே போல் இப்போ ஸ்கொயர் இருக்குன்னா ஸ்கொயரோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சுற்றி இருக்கிற அளவை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோமா? கிடையாது, பெரிமீட்டர்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே எதை பற்றி தான் சொல்லியிருக்காங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸை பற்றி தான் சொல்லியிருக்காங்க, தவிர உள்ளே இருக்கக்கூடிய ஏரியாவை சொல்ல கிடையாது. ஸோ சர்க்கிள்னா சர்க்கம்ஃபரன்ஸ், அப்போ ஸ்கொயர்னா என்னென்னா பெரிமீட்டர், அதாவது சுற்றளவு தான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வேர்ட் அனாலஜி கொஷின்ஸ் வந்து நம்ம இருக்கும். ஸோ முக்கியமான கொஷின்ஸ் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லா வீடியோஸுமே நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.